நாட்டில் நீண்ட காலம் பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகியுள்ளார் நரேந்திர மோடி. 2014ஆம் ஆண்டு தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை பயணம் தற்போது 12 ஆண்டுகளை தாண்டியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்திற்கு நாட்டை முன்னெடுத்துச் செல்லும் பிரதமரை உலக நாடுகளின் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோடி நாட்டின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். 1952ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக பதவியேற்று 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி வரை பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு பணியாற்றினார். நேருவின் பதவிக்காலம் 4398 நாட்களாக இருந்தது. 2014ஆம் ஆண்டு மே 26 முதல் இன்று வரையிலான பிரதமர் மோடியின் தொடர்ச்சியான பதவிக்காலம் 4399 நாட்களை எட்டியுள்ளது. இதன் மூலம் இந்திய வரலாற்றிலேயே நீண்ட காலம் பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மொழி, கலாச்சாரம், மதம் மற்றும் புவியியல் ரீதியாக பெரும் பன்முகத்தன்மை கொண்ட 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் நம் நாட்டில் நிர்வாகத்தின் பரப்பளவு மற்றும் சிக்கலான தன்மையை கருத்தில் கொள்ளும்போது பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சாதனை குறிப்பிடத்தக்கதாகும். பல நாடுகள் அரசியல் கொந்தளிப்பு, அடிக்கடி மாறும் அரசுகள் மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றை எதிர்கொண்ட நிலையில் இந்தியா தலைமை மற்றும் நிர்வாகத்தில் தொடர்ச்சியை பேணி வந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தொடர்ந்து 3 முறை மக்கள் தீர்ப்பின் மூலம் அவர் மீதான மக்களின் நிலையான நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது. சுதந்திரமான உலகளாவிய ஆய்வுகள் பிரதமர் நரேந்திர மோடியை உலகின் மிகவும் பிரபலமான ஜனநாயக தலைவர்களில் ஒருவராக தொடர்ந்து வரிசைப்படுத்தி வருகின்றன. 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அவருக்கு தங்கள் உயரிய குடிமை விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன. எவ்வித அரசியல் வாரிசு பின்னணியும் இன்றி சாதாரண சமூக பொருளாதார சூழலில் இருந்து உயரிய ஜனநாயக பதவிக்கு அவர் உயர்ந்தது இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு வழங்கும் வாய்ப்புகள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகளுக்கு சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. பிரதமர் மோடியின் பதவிக்காலத்தில் சுமார் 25 கோடி இந்தியர்கள் பல பரிமாண வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். மேலும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பின் விரைவான விரிவாக்கம், பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு மேம்பாடு, நலத்திட்டங்களை சென்றடைய செய்வதில் முன்னேற்றம் மற்றும் பரந்த அளவிலான சமூக பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மக்கள் கண்டுள்ளனர். இக்காலகட்டத்தில் உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா தனது நிலையை வலுப்படுத்தியுள்ளது. முன்னணி பொருளாதார நாடுகளுடன் முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. அத்துடன் வளர்ச்சி, தொழில்நுட்பம், பருவநிலை நடவடிக்கை மற்றும் தெற்குலக நாடுகளின் முன்னுரிமைகள் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்களில் அதிக செல்வாக்கு மிக்க குரலாகவும் உருவெடுத்துள்ளது. இந்தியாவின் நீண்ட காலம் பதவியில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக பதவி வகிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அவரது மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான நிர்வாகம், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார ரீதியாக துடிப்பான இந்தியாவை உருவாக்கும் அவரது தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை அவர்கள் பாராட்டியுள்ளனர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே அனுப்பிய கடிதத்தில் இந்த மைல்கல் நரேந்திர மோடியின் பதவிக்காலத்தை மட்டுமல்லாமல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் மக்கள் அவரது தலைமையின் கீழ் மீண்டும் வைத்துள்ள நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தை சுட்டிக்காட்டிய அவர், பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை இலங்கையை தாண்டி பல நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் ஜேம்ஸ் மராப்பே வீடியோ மூலம் பிரதமருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு முன்மாதிரியாகவும் தலைமைத்துவத்திற்கான சிறந்த உதாரணமாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 20 கோடிக்கும் அதிகமான மக்களை வறுமையில் இருந்து மீட்டு அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததை ஒரு வியக்கத்தக்க சாதனையாக ஜேம்ஸ் மராப்பே சுட்டிக்காட்டியுள்ளார். பப்புவா நியூகினியாவின் அன்பான நட்பையும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான விருப்பத்தையும் பிரதமர் மராப்பே வெளிப்படுத்தியுள்ளார்.
Hello and greetings from Papua New Guinea to my friend Prime Minister Modi. Congratulations on reaching a historic milestone, the longest continuous Prime Minister of the great country of India. You have now surpassed the record as the longest serving Prime Minister of India. India remains a friend of Papua New Guinea. You personally have come here. I give respect to you as a senior leader of the Global South, and I am happy that you have now hold record as the longest serving Prime Minister of India. மேலும் ட்ரினிடாட் மற்றும் டொபேகோ நாட்டின் பிரதமர் கமலா பெர்சாட் பிசெசார் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகளாவிய விவகாரங்களில் ஒரு முக்கிய குரலாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மிக சாதாரண நிலையில் தொடங்கி 140 கோடி மக்கள் கொண்ட நாட்டை 3 பதவிக்காலங்களாக வழிநடத்தி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி என அவர் கூறியுள்ளார். அத்துடன் வெளியுறவு கொள்கை, பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியா அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் ட்ரினிடாட் மற்றும் டொபேகோ நாட்டின் பிரதமர் கமலா பெர்சாட் பிசெசார் வலியுறுத்தினார்.